கொஞ்சம் வெயில் அடிச்சாலே போதும், இந்த எறும்பு எங்கேருந்து தான் வரும்னே தெரியாது. இந்த வால்நட் உள்ளேலாம் போய் அத சாப்பிட்டு அப்படியே பவுடர் ஆக்கிடுது. இது வந்து மூளைக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதனால தான் அந்த ஷேப்லயே இருக்குன்னு நெனைக்கிறேன். எப்பவுமே நம்ம வீட்ல காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அந்த ஒர்க்கிங் டேஸ்ல பார்த்தீங்கன்னா, ஹெவியா எதுவுமே செய்ய மாட்டோம். இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் அப்படி இல்லன்னா பழைய சாதம் இருந்துச்சுன்னா, அதில தயிர் போட்டு சாப்ட்டுருவோம். இன்னொன்னு சத்து மாவு கஞ்சி. இது 3ம் தான் ரிப்பீட்டடா செய்வோம். காலையில உட்காந்து சாப்பிடுறதுக்குலாம் நேரம் இருக்காது. இதுனா அப்படியே டக்குன்னு குடிச்சிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு, இந்த பிரேக்ஃபாஸ்ட் தான் அப்படியே ரொட்டீனா வந்துட்டே இருக்கும். கெட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்விட்ச் ஒர்க் ஆகவே இல்ல. கழட்டிட்டு சரி பண்ணி அந்த ஸ்விட்ச் வந்து ஒர்க் ஆனுச்சு. போட்டதுக்கப்புறம் லைட் எரியுது. ஆனா வந்து தண்ணி சூடாகவே இல்ல. ஏதோ வீணா போயிடுச்சுன்னு நெனைக்கிறேன். இதோட 3வது கெட்டில். இந்த கெட்டில் மட்டும் ஏன் தான் அடிக்கடி வீணா போகுதுன்னு தெரியல. வாஷ் பண்றப்பவுமே உள்ள மட்டும் தான் வாஷ் பண்ணுவேன். வெளியில வந்துட்டு டிஷ்யூவ கொஞ்சம் வெட்டாக்கிட்டு அத வச்சு துடைச்சிருவேன். அப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா, டக்குன்னு வீணா போயிடுது. ஸோ இத எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்றது தெரிஞ்சதுன்னா மறக்காம சொல்லுங்க. நம்ம வீட்ல ரோஸ் வந்து இப்ப பார்த்தீங்கன்னா, டெய்லி வந்து பூத்துருது. சாமிக்கு வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ் ஆகுது.